ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் பாக்லாவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை நான் சொல்லவே முடியாதுங்க. அதாவது நல்ல வெளியில் வந்து கிறிஸ்பாக, உள்ள க்ரன்ச்சியாக, நல்ல ஜூஸியாக, யம்மியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 15 முந்திரி எடுத்துக்கோங்க, 15 பாதாம் எடுத்துக்கோங்க, ஒரு 10 பிஸ்தாச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்ல பவுடராக பண்ணாமல் 1க்கு 2 உடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இது பிஸ்தா பவுடர். இது வந்து ஒரு 30 பிஸ்தா எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக பவுடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டு பாருங்கள். இது வந்து இதில் வந்து 10 ஷீட் இருக்கும். இது நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து 250 ருபீஸ். நம்ம சாப்பிட்றோம் பப்ஸ் எல்லாம் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், இதை வந்து ஒரு ஷீட்டை வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் ஷீட்டில் குட்டி இது சைஸ் தான். அதில் வந்து பாருங்கள், நான் அந்த 1க்கு 2 உடச்ச நட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கார்னர் ஆப்போசிட் கார்னரையும் இந்த சைடில் உள்ள ஆப்போசிட் கார்னர் 2ஐயும் ஃபோல்டு பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டனை மாதிரி வந்துடும். ரொம்ப அழகாக இது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பேக் ஆகும்போது ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய ஷேப் இருக்குது. நான் வந்து இன்றைக்கு இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். நிறைய விதத்தில் இதை ஃபோல்டு பண்ணலாம். இன்னொன்று பாருங்கள், சும்மா அந்த ஷீட்டை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ரொட்டி அழுத்துறோம்ல, அந்த ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நீளமாகும். அதில் வந்து அந்த நட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த பாக்லாவா சாப்பிடணும்னு நினச்சி ஒரு 10 மினிட்ஸில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரியலி டேஸ்ட்டு சும்மா ஹெவன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நான் இத்தனை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ட்ரே எடுத்துட்டேன். அந்த ட்ரேயில் வந்து பட்டர் போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த பாக்லாவாஸை இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா அது பேக் ஆகி வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். இப்போ அது மேலே வந்து கீ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டரும் நான் மேலே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பிஸ்தா பொடி போட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து நான் ஓவனில் பண்ண போகிறேங்க. அதாவது நம்ம இதை ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேக் எப்படி பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் கீழே சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரே வச்சுட்டு நம்ம பண்ணுறோம், அதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஓவனில் வந்து வச்சுட்டு வந்து என்னோடது வந்து ஐஎஃப்பி பிரெட் ஸ்நாக் மோடில் வச்சுட்டு ஒரு 17 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து அதை பேக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது சிரப்பு. இந்த சிரப் எப்படி பண்ணணும்னா, 1 டம்ளர் சுகர் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது வந்து ஒரு சில இது வந்து சரியாக நம்ம பேக் பண்ணலைன்னா அது ஓப்பன் ஆயிடுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக பேக் ஆகி வந்துட்டு இப்போ இந்த சிரப்பை சூடாக இருக்கும்போதே இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான், செம. இதோட டேஸ்ட்டு ஹெவனுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட்டுங்க. இது ரொம்ப ஈஸி. எப்போதும் நம்ம ஒரு ஸ்வீட் தானே சாப்பிடுவோம். எப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இதை கொஞ்ச நேரம் அதில் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சமையல் குறிப்பு. தேங்க்யூ.